வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்ல சௌக்கியம்ங்க. ஓகே. துபாய் வெயில் எப்படி இருக்கு? ஆமாங்க. எவ்வளோ நாள் சார் இங்கே வந்து நான் வந்து ஒரு 10 days ஆயிடுச்சு. 10 days ஆயிடுச்சு. 10 டேஸாக கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்கள் வெயில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதிகமாக. ஸோ சம்மர் ஸ்டார்ட் இன் துபாய். அதான் தமிழ் மண்ணில் இருந்து ஆமாம், துபாய்க்கு வந்து துபாயோட ஒரு அடையாளமாக இன்றைக்கி நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட வளர்ச்சி நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ கடுமையாக வந்து வளர்ந்துருக்கீங்கன்றது எனக்கு தெரியுங்க. சரி சரி. பட் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ திடீர்னு வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருப்பாங்க, உங்களோட உழைப்பு. ஓகே சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பிரியாணி தொழில் வந்து 22 வருஷம் பழமையான தொழில். நான் இதை கற்றுக்கிட்டு 22 வருஷம் ஆகுது. யூடியூப்பில் வந்தேன் அப்படின்னா 4 years பேக் வந்து இந்த 22 வருஷத்தில் 4 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா மீதி வந்து நம்மளுக்கு 18 வருஷம். ஓகே. அப்போது என்னோட சேனல் ஃபுட் ஏரியா தமிழ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ 18 வருஷம் உழைப்பை வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க சார். நான் வந்து ஏன் சென்னையில் ரெஸ்டாரண்ட் திறக்கலைன்னா, நான் அங்கேயே பிஸியாக இருந்தேன். எனக்கு மேரேஜ் ஆர்டர்ஸ் அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஆடு வியாபாரம் பண்ணுறோம். ஆந்திராலேருந்து அப்புறம் வந்து கர்நாடகாலேருந்து ஆடு இறக்குவோம். ஹோல்சேலாக நிறைய கறிக்கடைகளுக்கு கொடுப்போம். நம்ம ஆர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து பல்காக வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய உழைப்பு, என்னுடைய உழைப்பு. யூஸ்டு கார், இந்த ப்ரீமியம் கார்ஸ்லாம் பையிங் செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் சம்பாரிச்சது எப்படியும் ஒரு 6-7 வீடு சார் எனக்கு. ஸோ அது இல்லாமல் நிலம், இதெல்லாம் வந்து சேனலுக்கு நான் வரதுக்கு முன்னாடி சம்பாரிச்சதை எல்லாத்தையும் விற்றுட்டு தான் நான் இங்கே வந்து தைரியமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். ஒரு 4-5 கோடி ரூபாய் செலவு பண்ணி. இதை நான் சென்னையிலே ஓப்பன் பண்ணியிருந்தால் 1 கோடி பண்ணியிருக்கலாம். 1 கோடியில் நல்ல ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நம்ம சென்னையில் வாழ்ந்தாச்சு. நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வேறு எங்கேயுமே சார், நான் போய் மதுரையும் போனால் ஒரு 2-3 நாள் தான் சார். எங்கேயுமே போய் மொத்தமாக ஒரு வாரம் 10 நாள் வாழ்ந்ததில்லை. ஸோ அதனால் அப்படியே துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு நம்ம இங்கே வந்ததுக்கு வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டுக்கு அப்புறம் தான் நான் ரெஸ்டாரண்ட்டே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து என்னுடைய 22 வருஷம் உழைப்பு. இது 4 வருஷம் உழைப்பு கிடையாது, அல்லது துபாய்க்கு வந்து ஒரே ஒரு வருஷத்தில் எல்லாமே சம்பாரிச்சது கிடையாது சார். இல்லை, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறதுனால நிறைய பேரை சந்திக்கிறேன் இல்லையா. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புன்றது என்னன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க. ஏன்னா 22 வருஷம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் இந்த இடத்தை வந்து நீங்கள் அடைஞ்சிடலைங்க. இல்லைங்க. துபாய்க்கு என்ன கனவோடு வந்தீங்க, அந்த கனவு எவ்வளோ நிறைவேறி இருக்குங்க? ஆமாம் சார். நான் துபாய்க்கு வரும்போது என்ன நினச்சேன்னா, நம்ம ஊர் காசு ஒரு 1 கோடி 1.5 கோடியில் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து தைரியத்தை தான். இங்கே வந்து நம்ம கடை பார்க்க ஆரம்பித்தா பத்தலை காசு. அப்போது நான் வந்து இப்போ 18-19 வருஷமாக சம்பாரித்து வச்ச ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்கும் போது ரத்த கண்ணீர். சரி, ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். சார் சொல்கிற மாதிரி வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ வளர்கிறாங்கன்னா கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். இப்போ வந்து நான் துபாயில் தைரியமாக இவ்வளோ பணம் போட்டதுக்கு காரணம், என்னோட லைஃப் டைமோட சம்பாதியத்தை வந்து நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னோட சேனலில் வந்து ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இருக்காங்க. அதில் ஒரு 2 லட்சம் பேர் யூஏயில் இருக்காங்க. ஸோ அந்த 2 லட்சம் பேரில் வந்து ரொட்டீனாக ஒரு 2000-3000 பேர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலே நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து தோக்க மாட்டோம் அப்படின்றது 99%. 1% என்ன இருந்ததுன்னா, ஸோ அவங்களும் வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் ரன் பண்ணி பார்ப்போம், இல்லைனா மூடிடுவோம், நஷ்டமானது ஆனது தான், மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் சம்பாதிப்போம், வேறு ஏதாவது ஐடியா பண்ணி சம்பாதிப்போம். போனால் அவ்வளோதான் சார். யாரும் வரும்போது எதுவும் கொண்டு வரல சார். இங்கே வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான் லைஃப்பில். ஓகே, ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சாகிற வரைக்கும் ஒரு கை பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கணும். தோல்வி அடைகிறோமா மறுபடியும் பண்ணணும். தோல்வி நிறைய இதில் வந்து நிறைய சிக்கல்கள் வரும். என்ன சொல்கிறது, நிறைய எதிரிகள் வருவாங்க, நம்மளை வந்து போட்டு அழுத்தணும்னு நினைப்பாங்க. பிடிக்காது அவங்களுக்கு. என்னடா இவன் 1 வருஷத்தில் துபாயில் வந்து கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், என்னென்னோ பண்ணிட்டான், அப்போ வந்து இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இவர் வந்து பினாமி அப்படின்னு சொல்கிறதும், இவங்க வந்து என்னது செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. யாருன்னா வேணாலும் சொல்லுங்கள், நான் ஜாலியாக தான் இருப்பேன். இல்லை, அதுதான் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சென்னையிலையும் உங்களோட பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க. சரி, இங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேங்க. சரி, அதே அளவுக்கு இங்கே வந்து அருமையான ஒரு சுவை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் ஒரு வித்தியாசம். அது வித்தியாசப்படுறது வந்து ஊருக்கு ஊர் கண்டிப்பாக நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற ஹோட்டல் சென்னைக்கு வந்தாலும், சென்னையில் இருக்கிற ஹோட்டல் திருச்சிக்கு போனாலும் அந்த சின்ன வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை தாண்டி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறதே பெரிய விஷயங்க. அதனால தான் உங்களை தேடி இவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் நிறைய இந்த கமெண்ட் எல்லாம் வரும் தெரியுங்களா? ஆமாம் சார். அதை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதான் சார், யூடியூப் கமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து காம்படிட்டர்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இவரோட பிரியாணி சரியில்லை. இப்போது நான் என்னோட சேனலில் சொல்லி கொடுத்து அவங்க வீட்டில் செய்யும் போதே அவுட்புட் நல்லா வரும்போது நான் செஞ்சால் எப்படி இருக்கும்? எங்கள் ஃபேமிலியிலே வந்துங்க உங்கள் பிரியாணி உங்கள் யூடியூப் பார்த்து என்னோட டாக்டர்னாலேருந்து என்னோட ஒய்ஃப்லேருந்து எல்லாமே பண்ணி அதே டேஸ்ட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோங்க இருக்கீங்க. பட் என்னன்னாங்க, நிறைய நான் பார்த்த வரைக்கும்
உங்கள் ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் வர்றவங்களுக்கு வந்து இங்கே வந்து கூட இருக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க. கரெக்டாக அதுதான் முக்கியமான விஷயம். கரெக்டாக சொன்னீங்க. நமக்கு போடுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 ஃபாலோ இருப்பாங்க, அப்போ தான் அவங்க ரெடியே பண்ணியிருப்பாங்க. இது ஒருத்தரோட வளர்ச்சியை வந்து பிடிக்காதுங்க. என் வாழ்நாளில் நான் பார்த்தது என்னென்னா, ஒருத்தர் வந்து உழைப்பாலும் நேர்மையாலும் வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அது இயலாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை திட்டிக்கிட்டே பின்னாடி வருவாங்க. அது முடியலங்க. அப்போ வாழ்க்கையில் வந்து அவங்க என்றைக்குமே வளர முடியாதுங்க. அது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அது சேனலோட முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்மளால் முடிஞ்சால் வேறு யாராவது நம்ம ரொம்ப வேண்டாதவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கூகுள் ரேட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 99% பீப்புள்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் பார்த்து தான் வருவாங்க. ஜப்பார் பாய் பிரியாணி நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். கூகுளில் போய் செக் பண்ணு, என்னையா ரேட்டிங்ஸ் 3.5 இருக்குது. சரி படி தக்காளி சாதமா, ஐயோ அப்படியா, ஓ பழைய கறியா, ஐயோ பழைய அரிசியா. ஸோ இதை படிச்சுட்டு என்ன பண்ணால் வரமாட்டாங்க. அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே இருக்கிற நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொந்த பந்தங்கள், அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூவே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிவ்யூவே ஜப்பார் பாய் தான். ஜப்பார் பாய் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா வருவாங்க. இல்லை, இப்போ இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ எனக்கும் சேர்த்து சொல்கிறேங்க. நான் வந்து 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குன்னு தெரியுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ புதுசாக சோஷியல் மீடியாவில் வந்த மாதிரியும் அதில் வளர்ந்த மாதிரி தான் எல்லாரோட கனவும் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி அடிப்படையில் நம்மளோட குடும்ப பின்னணி என்ன, நம்ம என்ன கஷ்டத்துலேருந்து வந்திருக்கோம், அதையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணுங்க. உடனடியாக ஒரே நைட்டில் வந்து பணம் சம்பாதிச்சிட முடியாது. இப்போ சார்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பணம் நிறைய சம்பாதிச்சாரு, நிறைய பேர் கொடுத்தாரு அப்படின்றதுனால தான் இவரை வந்து சேனலில் எடுத்து பேட்டி எடுத்தாங்க. அதனால இவர் ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள்லாம் பேசுகிறீங்க சேனலில் வந்து பணக்கார ஆகிட்டார், கோடீஸ்வரர் ஆகிட்டாருன்னா. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எப்படி ஃபேம் கிடச்சிதுன்னா, நான் சொல்லிக் கொடுக்குற ரெசிபியை வந்து அவங்க ட்ரை பண்ணும்போது அவுட்புட் பர்ஃபெக்டாக வரதுனால என்னை லைக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதனால தான் இப்போ கூட நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க நீங்கள். அப்போ ஒரு கூட்டம் யூஎஸ்லேருந்து நாங்கள் வந்தோம், நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக வந்தோன்னு ஒரு 15 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்க என்னன்னா, உங்கள் சாப்பாடு தான் பார்த்து நாங்கள் வீட்டிலலாம் செய்கிறோம், உங்களை நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும், இன்றைக்கி நேரிலே பார்த்துட்டோம். அந்த சப்போர்ட்டு தான். இது வந்து மற்ற ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்காது. அது வந்து பெரிய இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ்க்கும் அது கிடைக்காது. அது எவ்வளோ பெரிய யூஎஸ் பிராண்டாக கூட இருக்கட்டும். நான் இந்த ஜப்பார் பாய் பிரியாணிக்கு இருக்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அது வந்து இங்கே வேறு எந்த பிராண்டுக்கும் கிடையாது. நிச்சயமாக நானும் வந்து நிறைய முறை இங்கே வந்திருக்கேங்க, நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேங்க. சரிங்க. பட் அது நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தமிழ் ஆளுங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல பிரியாணி வேணும்னு தேடும் போது கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இங்கே நீங்கள் ஒரு மார்க்காகவே தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஏதோ ரொம்ப எதுவும் முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து திருப்தி இல்லை. அது சில இடத்துல சில விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடலாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிற காய்கறி வேற, இங்கே கிடைக்கிற காய்கறி கரெக்டாக பிடிச்சிங்க சார், கரெக்டாக கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா? எல்லாமே மாறுங்க. பல நாடோடைய காய்கறியை சேர்த்து தான் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம். இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு சாப்பிட்றாருன்னா அவர் வந்து எஜிப்துக்கு போயிருக்க மாட்டாரு, ஒமானுக்கு போயிருக்க மாட்டாரு. அது எல்லாமே இதில் கொண்டு வந்து ஆமாங்க, கொண்டு வந்து தான் செய்யும் போது சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை தாண்டி வந்துங்க இந்த சுவைன்றது வந்து கண்டிப்பாக மாறாதுங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம மலேசியாவில் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருந்துகிட்டு இருக்காங்க சார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் துபாய் ஓப்பன் பண்ணோம், அடுத்தது அபுதாபி, அதுக்கடுத்து ஷார்ஜா ஓப்பன் பண்ணோம், இப்போ ராசல் கைமா வந்து இன்னொரு 10 நாளில் ஓப்பன் பண்ண போகிறோம். அவுட் ஆஃப் யூஏன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா நெக்ஸ்ட் மந்த்து, யூஎஸ் நெக்ஸ்ட் மந்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் கனடா வந்து அதுக்கு அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இங்கே மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஹோல் இந்த யூஏயில் வந்து ஒரு 90 to 100 நம்பர்ஸ் வேலை செய்கிறாங்க, லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க, எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு விசாலேருந்து, அவங்களுக்கு இங்கே தங்குற அக்காமடேஷன்லேருந்து, மெடிக்கல்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, சேலரிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம். ₹1 இல்லாமல் தான் அவங்க வராங்க. ₹1 செலவு பண்ணாமல் தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த பேட் ரிவ்யூ பண்ணுறவங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து யோசிக்கணும், சரி ஜப்பார் பாயை ஒருத்தனையாவது அழிச்சா நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 100 பேரையும் சேர்ந்துக்கிட்டு வந்து நீங்கள் முழுகலாம் அப்படின்றீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் அதில் பாதி பேர் கல்யாணம் ஆனவங்க, பாதி பேர் கல்யாணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து என் பொண்ணுக்கு வந்து சீட்டு வாங்கணும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூல்ஸ், டியூஷன், இது மூலிமா வந்து நிறைய பேருக்கு உணவு போகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆட்களை இங்கே கொண்டு வந்து நிறைய நான் பார்த்தேங்க, உள்ள எல்லாரும் கலந்த மாதிரி தான் இருக்காங்க, எல்லா மதமும் கலந்து அந்த அழகாக நீங்கள் வந்து ஒரு செட்டப் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ பேருக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்குறீங்க. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக பேசும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அப்புறம் இடம் கொடுக்குறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த காசை வந்து மிச்சப்படுத்தி அவங்களுக்கு சேமிக்கிற வழியையும் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டை தேடி வராங்க, வந்துட்டு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுங்க நமக்குங்க.
ஆமாங்க. யாரோ ஒருத்தர் வேலைக்காக நம்பி வராங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு 100 குடும்பத்தை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பான பாதுகாப்பை கொடுத்துங்க, அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொடுத்து அவங்களோட ஃபினான்ஷியலாக வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுறதே ஒரு பெரிய, அதாவது பிஸ்னஸை தாண்டி இது ஒரு பெரிய சேவைங்க. அதை முதல்ல எல்லாருமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பேசும்போது கூட நான் சொன்னதுங்க, உங்களுக்கு இவ்வளோ வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, உங்கள் பணத்தை வந்து வீண் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு என்ன குறிக்கோளோட வந்தமோ அந்த குறிக்கோள் நிறைவேற்றுற மாதிரி அந்த பணத்தை வந்து பாதுகாப்பாக குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு வந்து செலவு பண்ணுறேன். அது நீங்களும் ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மனசுல தான் இருக்கு. 10,000லையும் வாழலாம், 10 கோடியிலையும் வாழலாம். நம்ம 10,000 தான் சம்பாதிக்கிறோம், 10 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால அகல காலம் வைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எனக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால், எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால், என்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருந்திருந்தாலும் நான் துபாயில் வந்து பிரியாணி ரெஸ்டாரண்ட் திறந்திருக்க மாட்டேன். வெறும் எனக்கு அந்த சென்னையில் இருக்கிற ஆர்டர்ஸ், அந்த பிஸ்னஸ் அதிலே சம்பாதிச்சு நான் போயிருப்பேன் சார். சோஷியல் மீடியா இருக்குது, அது மூலியமாக வந்து ரீச் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். 99% வந்து எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ காசு செலவு பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அவசரப்பட்டு ஜப்பார் பாய் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிட்டாரா, நம்மளுக்கும் பிரியாணி தெரியுமே, நம்ம கேட்டரிங்லாம் தெரியுமே, நம்மளும் ஆளுங்களை வச்சு போயிட்டு நாங்களும் ஒரு 4-5 கோடி செலவு பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நஷ்டமாயிடாதீங்க. யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. இல்லை அதாங்க, இப்போ நான் நிறைய பேர் சந்திக்கிறேன் இல்லைங்களா, எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துங்க உடனே ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து பிரியாணி என்ன ஆரம்பிச்சிடலாம், இல்லை டீ ஸ்டால் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது வந்து எதுக்காக நான் உங்ககிட்ட நீங்கள் பேசுகிறேன்னா, உங்களோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சாலும் 22 வருஷமாக நீங்கள் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். உங்கள் கனவு இன்னும் அதிகமாக இருக்குன்றது அவங்களுக்கு புரியலங்க. ஏதோ உங்களுக்கு ஈஸியாக பணம் வருதுன்ற மாதிரி எல்லாமே நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்காரு, எப்படி இவருக்கு பணம் வருதுன்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட எண்ணங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அதை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. அதே எல்லாருக்குமே நான் சொல்றதுங்க, இருக்கும்போதே சிறுக சேர்த்து வச்சுட்டால் நம்ம வயசான காலத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். அது வந்து எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதுதான் எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே சோஷியல் மீடியா இருந்தே நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் அடுத்த வருஷம் தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற இதில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பாக வருவீங்க. அருமையாக இந்த நேரத்தில் வந்து என்னோட நண்பர் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் ஜப்பார் பாய் நான் இங்கே இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். ஏதாவது சாப்பிடலாமா சார்? இல்லை இளநீ பாயாசம் குடிங்க. இல்லை இப்போ தான் குடிச்சிட்டாங்க. இப்போ என்ன குடிச்சிங்க? நன்னாரி சார். நன்னாரி. இளநீ பாயாசம் இந்த வெயிலுக்கு ஓகே. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த தேங்காய் பூ இருக்கும் தெரியுமா, அதை கட் பண்ணி போகிறோம். அது இங்கே கிடைக்காது. அதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. நான் கொடுக்க சொல்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய நேர்களுக்கு அப்படியே சொல்லிட்டு. கண்டிப்பாக.